காஞ்சனா எல்லா பறவை கூடயும் சண்டை போட்டு எல்லா பறவைகளையும் அழுக வச்சுட்டு இருந்துச்சு. காஞ்சனாக்கா, இப்படியே நீங்க சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா கடைசியில தனியா தான் இருப்பீங்க அப்படின்னு குருவி அழுதுகிட்டே சொல்லுச்சு. டேய் கட்டா, அம்மா உணவு எடுக்க போறேன், பத்திரமா இங்கேயே இருக்கணும், சரியா? சமத்தா உட்காந்துருக்கணும், அம்மா உணவு எடுத்துட்டு திருப்பி வருவேன். தர்பூசணி பழத்தை பார்த்த காஞ்சனா அதை எடுக்க போச்சு. அப்போ ஒரு வேடன் காஞ்சனாவை கூண்டுல பிடிச்சி அடைச்சிட்டான். ஐயோ, நம்ம வேற இப்படி மாட்டிட்டோமே, நம்ம குழந்தை வேற பசியோட காத்துட்டு இருப்பானே, என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு சொல்லி அழுதுட்டு இருந்துச்சு காஞ்சனா. அங்க நிறைய பறவைகள் பறந்து போயிட்டு இருந்தாங்க. எல்லா பறவைகளும் காஞ்சனாவை பார்த்து யாருமே அதுக்கு உதவி பண்ணல. அதை நினைச்சு காஞ்சனா ரொம்ப அழுக ஆரம்பிச்சிருச்சு. யாருமே நமக்கு உதவி பண்ண மாட்டாங்க, நம்ம எப்படி இதுல இருந்து தப்பிக்கிறதுன்னு சொல்லி ரொம்ப மனசுலேருந்து அழுக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம யாரு கூடயும் சண்டை போடாமே இருந்திருக்கலாமே, என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையேன்னு சொல்லி கூண்டுலயே அது யோசிச்சுட்டு இருக்க, திடீர்னு ஒரு வனதேவதை அங்க வந்து காஞ்சனாவை விடுவிச்சுட்டாங்க. காகமே, எல்லா பறவைகளிடமும் அன்பாகவும் ஒற்றுமையாகவும் பாசமாகவும் வாழ்ந்து வந்தால் எல்லா பறவைகளும் உனக்கு துணையாக இருப்பார்கள், இல்லையெனில் யாரும் உனக்கு துணை இருக்க மாட்டார்கள். இப்படி சொல்லிட்டு வனதேவதை அங்கிருந்து மறைஞ்சிட்டாங்க. நான் பண்ணது தப்பு, எல்லா பறவைகள்கிட்டையும் ஒற்றுமையாகவும் பாசமாகவும் இருக்கணும். நான் பண்ணது தப்புன்னு இப்பதான் எனக்கு புரிஞ்சுது, இனிமேல் எல்லாத்தையும் ஒற்றுமையா இருப்பேன்.